வணக்கம். கந்தர் அனுபூதியில் 18வது பாடல். உதியா மரியா உணரா மறவா, உதியா மதியா உணரா மறவா, விதிமால் அறியா விமலன் புதல்வா, அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூரபயங்கரனே. இதான் 18வது பாடல். உதியா மரியா உணரா மறவா, உதியா மரியா உணரா மறவா, விதிமால் அறியா விமலன் புதல்வா, விதிமால் அறியா விமலன் புதல்வா, அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூரபயங்கரனே. 18வது பாடல். முருகனுடைய இயல்புகளை பற்றி பெருமைகளை பற்றி இதில் சொல்கிறார். இந்த பாடலில் மட்டும் முருகனுடைய பெருமைகளை சொல்லிட்டு விட்டுட்டார். பெருமைகளை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பாட்டில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அந்த கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறதுனால முருகனுடைய பெருமைகளை பூரா இதில் சொல்லிட்டு அந்த கோரிக்கையை அடுத்த பாட்டில் வச்சாச்சுன்னா அவன் நிறைவேற்றுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளை மாதிரி பாமர மக்கள் இந்த பாட்டை பாடி முருகனை புகழ்ந்து ஏற்றணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த பாட்டை வைக்கிறார். முதல் 2 வரியை பாருங்க. உதியா மரியா உணரா மறவா, விதிமால் அறியா விமலன் புதல்வா. அவன் யாருடைய புதல்வன்? உதியா மரியா, பிறக்காதவன் அதனால் இறக்காதவன், பிறப்பிலி இறப்பிலியினுடைய மகன். அதான் உதியா மரியா. உதியா மரியா உணரா மறவா. இந்த உலக தத்துவங்களை எல்லாம் முத அன்னை பார்வதி தேவிக்கு அவனே உபதேசித்தவன். அவன் உணர்வதற்கு என்று ஒன்றுமே இல்லாதவன். மாரியும் கோடையும் வார்வனி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை புரிந்தானே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அப்போ இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால ஒளி காலத்தில் இந்த உலக உயிர்கள் மனிதர்கள் பயன்பாட்டிற்காக அவங்க ஞானத்தையும் தத்துவத்தை அறிவதற்காக ஆரியம் என்ற வடமொழியையும் தமிழையும் ஒரே சமயத்தில் அன்னை பார்வதி தேவிக்கு உபதேசித்து அதன் வழியா சிவ தத்துவங்களை புறம் உபதேசித்தான். அதன் பின்னர் ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்தான். அதற்கு முன்னாலேயே நந்தியம்பெருமானுக்கு உபதேசித்தான். சிவயோக மாமணி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் இவர்களுக்கு உபதேசித்தான். சுந்தரநாதன் என்ற திருமூலருக்கு உபதேசித்தான். இப்படி எல்லாத்தையுமே தத்துவங்களை எல்லாம் தரக்கூடியவன் எதை உணர வேண்டும்? அவன் உணர்வதற்கு என்று இந்த உலகத்தில் பொருள் ஏதும் இல்லை. அதனால் அவன் மறப்பதற்கு என்று எதுவும் இல்லை. அப்படிப்பட்டவன் ஆதிசிவன். அவன் பிறக்காதவன் இறக்காதவன். உணர்வதற்கு என்று இந்த உலகத்தில் தத்துவம் எதுவும் இல்லாத அளவுக்கு அனைத்து தத்துவங்களையும் அவனே உலகுக்கு அளித்தவன். அவன் மறக்காதவன், மறப்பதற்கு என்று எதுவும் இல்லாதவன். விதிமால் அறியா விமலன். நானே பெரியவன் என்று விதி என்று சொல்லக்கூடிய பிரம்மனும் மால் என்று சொல்லக்கூடிய திருமாலும் அவங்கள்ட்ட போய் நானே பெரியவன் நீயே பெரியவன் ஒரு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்ல, எப்பா நீங்கள் 2 பேரும் பெரியவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அனலாய் திருவண்ணாமலையில் பறந்து முன் நிற்க, அடியை தேடி அச்சுதன் செல்ல, முடியை தேடி பிரம்மன் செல்ல, பல யுகங்கள் சென்றாலும் அவங்கள பார்க்க முடியலை. அதனால மீண்டும் திரும்பி தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டார்கள் இல்லையா? அதான் அடிமூடி அறியா விமலன் புதல்வா. அப்படிப்பட்ட சிவனுடைய புதல்வனே. அதாவது பிரம்மனும் மாலும் நான் பெரியவன் நீ பெரியவன்ட்டு போனாங்க. உண்மையான பெரியவன் யாரு? ஆதிசிவன். அதான் லிங்கத்துவ தத்துவம். திருவண்ணாமலையில் ஜோதியா நின்னாரு. அதை அவங்க 2 பேருமே பண்டி உருவத்தில் போன திருமாலும் பார்க்க முடியலை, அன்னப்பறவை உருவத்தில் போன பிரம்மனும் பார்க்க முடியல. அப்படிப்பட்டவனுடைய புதல்வனே. பிரம்மனும் மாலும் பிரானே நானே என்று
பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்று பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன் நிற்க அரணடி தேடி அரற்றி நின்றாரே என்கிறது திருமந்திரம். இந்த வரலாற்றை தேடி காண முடியாமல் தவிச்சு போய் நின்னாங்க. கண்டார்களா? அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே. பிறப்பிட்ட இடத்துலேயே வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. நான் பார்க்க முடியலன்னு சொல்லி அச்சுதன் வந்து உண்மையை சொல்லிட்டான். ஆனால் பிரம்மன் வந்து நான் பார்த்துட்டேன்னு பொய் சொன்னான். பொய் சொல்லி பூலோகத்திலே கோவில் எதுவும் இல்லாமல் போகன்னு சொல்லி அந்த சாபத்தை சிவன்கிட்ட வாங்கினான். அப்படி அவங்க ரெண்டு பேருமே பார்க்க முடியாமல் திருவண்ணாமலையில் வந்து ஜோதியாய் நின்னாயே நீ லிங்கோத்பவரே, அப்படிப்பட்டவனுடைய மகனான சுப்பிரமணியனே அப்படின்னு சொல்லி புகழ்றார். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா, இப்படிப்பட்டவனே, பிறக்காதவன் இறக்காதவன், உணர்வதற்கென்று எதுவும் இல்லாதவன், அதனால் மறப்பதற்கு என்று எதுவும் இல்லாதவன், அவன் பிரம்மனும் திருமாலும் காண முடியாதவன், அப்படிப்பட்ட பெருமையுடைய சிவனுடைய மகனே, நீ எப்படிப்பட்டவன்? நீ அதிகா எல்லாவற்றையும் அதிகமாக வழங்குபவன், அருளை அதிகமாக வழங்குபவன், அன்பை அதிகமாக வழங்குபவன், உன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா கடவுளையும் விட அதிகமாக வழங்குபவன் அதிகா. அனகா, நீ பாவங்களையெல்லாம் அழிப்பவன். உன்னை தேடி வந்து சரணடைந்தால் சஞ்சித பாவம் பிராரத்த பாவம் எல்லாம் போய்விடும். ஆகாமிய பாவம் என்று சொல்லக்கூடிய வருங்கால பாவம் இல்லாமல் போய்விடும். அனகா, நீ அடியார்களினுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவனே, அதிகமாக அன்பையும் அருளையும் வாரி வழங்குபவனே. அபயா, உன்னை சரணடைவர்களுக்கெல்லாம் நீ ஓடோடி வந்து காப்பாற்றுவாய். தேவர்கள் வந்து உன்னை சரணடைந்தார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்காக நீ சூரபத்மனை அளித்தாய். அபயா, அமராவதி காவல, அதனால வந்து நீ தேவலோகத்தினுடைய நிரந்தர காப்பாளனாக இருக்கிறாய். ஏன்னா இந்திரனால் அவனுடைய ராஜ்யத்தையே காப்பாற்ற முடியவில்லை. சூரபத்மன் வரும்பொழுது அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். தேவர்கள்லாம் வந்து சிவன்கிட்ட முறையிட சிவனுடைய அம்சமாக நீ வந்தாய். அதனால தேவர்களுக்கு மீண்டும் ஆட்சி உரிமையை கொடுத்தாய். அதான் அமராவதியினுடைய காவலன் நீ, சூரபயங்கர நீ. அசுரர்களை பார்த்து தேவர்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆனால் சூரன் உன்னைய பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சா, நீ கடைசியில் அவனை கொன்ன. அதனால் நீ சூரபயங்கரன், இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் உடையவனே முருகனே என்று முருகனுடைய பெருமைகளை இந்த பாட்டில் 18வது பாட்டில் சொல்கிறாரு. அடுத்த பாட்டில் இந்த பெருமைகள்லாம் சொல்லி என்ன கோரிக்கை வைக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. இந்த 18வது பாடல், உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூரபயங்கரனே என்பது இந்த 18வது பாடல். இறைவனை இந்த மாதிரி போற்றி வழங்க வேண்டும். முருகனை இந்த மாதிரி போற்றி வழங்கினால் நமக்கு அருள் அதிகமாக கிடைக்கும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும். நம்மளுக்கு எல்லாருடைய துன்பங்களிலிருந்து நமக்கு அபயம் அளிக்கக்கூடியவன், தேவலோகத்தையே காப்பத்தவன், நம்மளையும் காப்பான். அப்போ இந்த பாடலினுடைய இதை தொடர்ந்து பாடி வந்தால் நமக்கு எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை, அனைத்து விதமான நம்மளுடைய வினைகளில் இருந்தெல்லாம் விடுதலை, எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு பாடல். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூரபயங்கரனே. இந்த பாடலை தினந்தோறும் பாடி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.